வணக்கம், நான் உங்கள் மனோகரன். நம்ம இன்னைக்கு எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 23/5/2026. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூடவே பெல் பட்டன் நம்பிக்கை ஆள் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நம்ம இந்த வீடியோல சில பொருட்களோட லிங்க் இருக்கு, நீங்க ஆன்லைன்ல தேவைப்பட்டா விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? பாண்டித்துறை. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கண்ணே? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம பாருங்க எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே கிடாமரி என்னண்ணே? ஒரு 3 பெண்மரி ஒரு கிடாமரி வாங்கிறீங்க. பாருங்க அழகா இருக்கு பாருங்க, நல்ல அருமையான கிடா குட்டிகளா வாங்கிறீங்க. இது ஆடு என்ன ரகம் தெரியுமாண்ணே? இது பெரு ரகம் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு. நல்ல சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 4 குட்டியும் 35 சொல்லி இந்த 3 மாதிரியும் 30 ரூபாய்க்கு வாங்கினது. பெண்மரி 35,000 சொல்லி 30,000 வாங்கிறீங்க. அப்புறம் கெட்டாமரி அது வந்து ஆண் மரி வந்து 12 சொல்லி 10க்கு இருக்கு. அதுவும் 12,000 சொல்லி, அது 12,000 சொல்லி 10,000 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. மொத்தம் 40,000 ரூபாய். 40,000 ஒரு குட்டி. அப்ப 10,000 ரூபாய் கிராயத்துக்கு வாங்கிறீங்க. ஆமா, ஒரு குட்டி. அழகா இருக்கு பாருங்க. நல்ல இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? நாடு வளர்ப்புக்கு. அண்ணன் வளர்ப்புக்காக வாங்கியிருக்காரு. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. அழகான நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு அருமையான குட்டி வாங்கியிருக்காரு. நல்ல வளர்ப்புக்காக சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. நல்லா நீட்டு போக்கான குட்டிங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? ஐயப்பன். அண்ணே உங்க பேருண்ணே? சின்ன தம்பி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? கோவில்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கிடாமரி வைக்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க, ஜாமுன்னு நல்ல வாட்ட சாட்டமான கிடாங்க. சூப்பரா இருக்கு, வேற லெவலாகவும் இருக்கு, செம்மையா இருக்கு. ஏன்னா இது சந்தையில எவ்வளவுக்கு வாங்கினீங்க, என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 32,000 சொல்லி 30,000 ரூபாய்க்கு பேசி முடிச்சிருக்கீங்க. அழகா இருக்கு, நல்லா சூப்பரான கட்டி. இது ஆடு கிடால என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? எதுவும் கொடியாடு ரகம். கொடியாடு உள்ள புள்ள போர் புரியும் போறப்பாங்க. அழகான கிடாவா. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிறீங்க? கோவிலுக்காக, திருவிழாக்காக வாங்கிறீங்க. நல்லா செம்மையா இருக்கு பாருங்க. எத்தனை பல்லு உங்களுக்கு தெரியுமா? 6 பல்லு கிடா. நல்ல சூப்பரான கிடா வாங்கிருக்கீங்க. நல்ல சந்தையில தேடி பிடிச்சி ஒரு நீட்டு போக்கான குட்டி வாங்கிருக்கீங்க. நல்ல அருமையான கட்டி, எந்த ஒரு ஒச்சல்லாத கிடாவா வாங்கிருக்கீங்க. நல்லா அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. சந்தையில சூப்பரான ஒரு கிடாங்க. எட்டியாபுரம் வாங்கி கொண்டு போறாங்க. எந்த ஊருக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியல. அழகா இருக்குங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல சூப்பரான குட்டிங்க, சூப்பரான கிடா மாதிரி அழகா இருக்கு. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில வாங்கியிருக்காங்க. செம்மையா இருக்குங்க, வாங்கி கொண்டு போறாங்க. அழகான கிடாங்க, பெரிய கிடா, செம்மையா இருக்குங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? ஐயப்பன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்கண்ணே? கோவில்பட்டில இருந்து வர்றீங்க. நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கிடாமரி வைக்கிறீங்க. எல்லாம் பாருங்க, நல்லா அழகான கருத்த ஒரு கருங்குட்டி கருத்த கடை வாங்கிருக்கீங்க. ஆனா சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 15,000 சொன்னாங்க. 11 சொன்னாங்க. சரி, 8,500 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. நல்ல அருமையான குட்டி. இது என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிறீங்க? கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காக வாங்கிறீங்க. நல்ல அழகான குட்டி வாங்கிறீங்க. ஒரு இளங்குட்டி, பல்லு போடாத இளங்குட்டி வாங்கிறீங்க. நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு. எங்க போனாலும் கொஞ்சம் கூட வரும். சரி, சந்தைக்கு வந்தோம்னா கொஞ்சம் கம்மியா வரும். சந்தைக்கு வந்திருக்கீங்க. சந்தைக்கு வந்த மாதிரி கம்மியா இருக்கு. சரி, நல்ல அண்ணனுக்கு மனசுக்கு பிடிச்ச திருப்தியான குட்டியா வாங்கியிருக்காரு எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில. இது என்ன ரகம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியாது, ஆளை பத்தி இல்ல. சரி, அழகா இருக்கு. அண்ணே வணக்கண்ணே. அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? என்ன, எங்க இருந்து வரீங்க? வவ்வால் துத்தி. வவ்வால் துத்தி. ஆமா, அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம அருப்புக்கோட்டை போற வழி இல்லையா? அருப்புக்கோட்டை போலில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டியாபுரம் சந்தையில ஒரு கிடா மாதிரி வாங்கிறீங்க. பாருங்க அழகான கிடா. என்னண்ணே செம்மையா இருக்கு பாருங்க. அப்படி இது என்ன விலைக்கு சந்தையில எவ்வளவு சொன்னாங்கண்ணே, எவ்வளவு வாங்கினீங்க? 24,000. சரி, 24,000 சொல்லி நீங்க என்ன விலைக்கு முடிச்சீங்க? 20,000 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கீங்க. அழகான குட்டி. இதுல ஆடுல என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? சரி, என்னன்னு தெரியல. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க ஆடு கிடா? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க, திருவிழாக்காக, நேர்த்திக்கடனுக்காக வாங்கிருக்கீங்க. நல்ல அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. ஆடு இந்த வாங்கின விலைக்கு உங்களுக்கு பெருமா? கோவிலுக்காக வாங்கினதுனால அதை பத்தி ரேட்டை பத்தி ஒன்னும் பெருசா நினைக்கல. நல்ல அழகான அவருக்கு பிடிச்ச குட்டி வாங்கியிருக்காரு. நல்ல சந்தையில சூப்பரான குட்டி, அழகா இருக்கு. வணக்கண்ணே. அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? என் பேர் ஜெகநாதன். ஜெகநாதன். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டம். அங்க இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம எட்டியாபுரம் ஆட்டு சந்தையில ஒரு சரியான கடை வாங்கிறீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, நல்லா சூப்பரான கடை, ஜம்முன்னு அடிப்பொலியா இருக்கு. என்ன சந்தையில இந்த கடை எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? கடை வந்து 37,000 சொன்னாங்க. 37,000 சொன்னாங்க. 32,500 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. கடை பாருங்க, அருமையான கடை இருக்கு, நல்ல செம்மையா இருக்கு. கடை எத்தனை பல்லு கடை தெரியுமா? எதுவும்
ஆடு தெரியுமா எத்தனை பல்லு கிடா அப்படின்னு? 6 பல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி. என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க கிடா? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. அட்டி பொல்லியா இருக்குங்க, செம்மையா இருக்கு. நம்ம திருநெல்வேலி பக்கத்துல கங்கை கொண்டாந்து இருந்து வந்திருக்காங்க நம்ம அண்ணன் வந்து வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு, செம்மையா நல்ல சூப்பரான ஒரு கிடாம வாங்கியிருக்காரு பாருங்க. அட்டி பொல்லியா ஜாமுன்னு 6 பல்லு கிடா. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு மேல வியாபாரிகள் ஆடை கொண்டு வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு மேல வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எட்டயபுரம் சந்தையில அனௌன்ஸ் பண்றாங்க, மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. வியாபாரி மக்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ இந்த பதிவு போடுறோம். எட்டயபுரம் சந்தையில வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு மேல வியாபாரிகள் ஆடை கொண்டு வாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்க பேரு என்ன பேர் சார்? என்னோட பேர் சங்கிலி பாண்டியன். சங்கிலி பாண்டியன். எங்க இருந்து வரீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இளம்பவனத்துல இருந்து வந்தீங்க. நம்ம எட்டயபுரம் பக்கத்துல இருந்து வந்தீங்க. பாருங்க நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடாமரி, நல்ல கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு 2 கலர் பார்க்க வித்தியாசமான, ஒரு கருத்தை கட்டி ஒண்ணு வெள்ளை குட்டி, ஒண்ணு சீனி கலர்ல ஒரு கருத்து கலர்ல வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்லா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. நல்லா பாருங்க, நல்ல அழகா இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? என்ன சார்? ஜோடி 35,000 சொன்னாங்க. 30,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பாருங்க, நல்ல ஒரு கோவில் பயன்பாட்டுக்காக வாங்கிருக்காங்க. அழகான குட்டி, நல்லா சூப்பரா இருக்கு. பல்லு எத்தனை பல்லு உங்களுக்கு தெரியுமா? 2 பல்லு தான். அப்புறம் 2 பல்லு கிடாதான். அழகான ஒரு இளங்குட்டி தான், செம்மையா இருக்கு. அண்ணன் வந்து நம்ம இளம்பவனத்துல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க, நல்லா நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல குட்டி, அருமையான குட்டி வாங்கியிருக்காரு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேரு என்ன பேருண்ணே? என்ன பேரு? ராஜ்குமார். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சிப்பிப்பாறையில இருந்து வரீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்ல கிடா குட்டி என்னண்ணே? அழகா இருக்கு பாருங்க, நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க, செம்மையா இருக்கு பாருங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு வாட்ட சட்டமான குட்டியா வாங்கிருக்கீங்க பாருங்க, நீட்டு போக்கான குட்டி. என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 20,000 சொல்லி 18,500 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க குட்டி. இது கிடா பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? எத்தனை பல்லு? 2 பல்லு கிடா வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்லா இது ஒரு இளமையான குட்டி தான், அழகா இருக்கு. கிடா வந்து என்ன பயன்பாட்டுக்காக வாங்கிருக்கீங்க? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க, திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. உங்க பேரு சொல்லல? சுரேஷ். ராஜ்குமார் சிப்பிப்பாறையில இருந்து வந்திருக்காங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல ஒரு அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க, கிடாமரி வாங்கிருக்கீங்க. நல்ல ஒரு தேடி பிடிச்சி சந்தையில தேடி பிடிச்சி நீட்டு போக்கான குட்டி. இது ரகம் எதுவும் தெரியுமா? ஆடு ரகம் தெரியல. சரி, நம்ம எட்டயபுரத்துல கொடியாடும்பாங்க. அழகான குட்டி வாங்கிருக்கீங்க, நல்ல ஒரு கோவில் கொடைக்காக வாங்கிருக்கீங்க. சூப்பரான கொம்பு பாருங்க. ஒவ்வொரு பக்கம் அந்த கிடாமரி செம்பரி கிடால ஒவ்வொரு கிடாவுக்கும் 2 அடி நீளம் இருக்குங்க. பாருங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அடி தூளா வேற லெவலா இருக்குங்க. பாருங்க, ஜாமுன் இருக்கு. நம்ம எட்டயபுரத்து சந்தைக்கு விற்பனைக்கு வந்த கிடாமரிங்க பாருங்க. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சரவணன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு கிடாமரி வாங்கிறீங்க. அழகான கிடாமரி, நல்ல கிடாமரி, நல்லா பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நல்ல இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. இது எத்தனை மாசம் கிடாமரி? 2-3 மாசம் குட்டி, அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக கிடாமரி வாங்கிருக்கீங்க? கோவில் கடைக்காக வாங்கிருக்கீங்க. பாருங்க, நம்ம 3 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு கூட வரும். அந்த கொடைக்காக இப்ப வாங்கி வச்சிருக்காரு. வாங்கி வீட்டுல வளர்ப்பாரு. அழகான குட்டி வளர்த்துருவாரு, செம்மையா இருக்கு. நீங்க சந்தைக்கு நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நம்ம அதை சொல்லுங்க. எங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்து நம்ம மதுரை இருந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்து கிடாமரி வாங்கியிருக்காரு. அழகான குட்டி, நல்ல நம்ம கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி, நல்லா இளங்குட்டி வாங்கியிருக்காரு, செம்மையா இருக்கு. கார்த்திகனே, நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சத்திரப்பட்டியில இருந்து வந்திருக்கீங்க. பட்டியூர்ல வந்திருக்கீங்க. நம்ம பட்டியூர் எடசவல் பக்கத்துல பட்டியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான கிடா, செம்மையா இருக்கு பாருங்க. இது என்ன ரகம் தெரியுமா கிடால? புளியம்பூர் கொடியாட்டு குட்டியில, எட்டயபுரம் கொடியாட்டு குட்டியில புளியம்பூர் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. நம்ம நல்ல நீட்டு போக்கான கிடாங்க, செம்மையா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னீங்க, எவ்வளவு வாங்கினாங்க? 33 சொல்லி 27 முடிச்சிருக்கீங்க. நல்ல அருமையான கடை வாங்கிறீங்க. நல்ல செம்மையா, நல்ல சூப்பரான கடாங்க. நல்ல தேடி பிடிச்ச சந்தையில அருமையான கடை வாங்கிறீங்க. அண்ணே வணக்கம். உங்க பேரு என்ன பேருண்ணே? பாண்டி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? வெம்பூர்ல இருந்து வரீங்க. வெம்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா வாங்கிறீங்க. அழகான கிடா பாருங்க, நல்லா ஜம்முன்னு பெரிய கிடா 2 கிடா வாங்கிறீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, வேற லெவலா இருக்கு.
கடால என்ன ரகம் தெரியுமா உங்களுக்கு? இது கொடியாடு. ரெண்டுமே கொடியாடு குட்டி வாங்கிறீங்க. செம்மையா இருக்கு, அழகா இருக்கு. நம்ம சந்தையில தேடி பிடிச்சு பெரிய கடா வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? 2 கடா 30 60,000 சொன்னாங்க. நீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 25 50,000 ரூபாய்க்கு 2 கடா மாதிரி வாங்கிருக்கீங்க. இதுல கிடால எத்தனை பல்லுன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெண்டுமே ஆடு பல்லா. 2 கிடாம 6 பல்லு, அவ்வாறு பல்லு அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு. என்ன பயன்பாட்டுக்காக கிடா வாங்கிருக்கீங்க? ஃபங்க்ஷன், கோவிலுக்காக வாங்கிருக்கு பாருங்க. அழகா இருக்கு, அடிப்புள்ளியா வேற லெவலா இருக்குங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. நல்ல குட்டியா சரி போதும் பக்கத்துல சோழசாமி கோவிலுக்கு வாங்கிருக்காங்க. நல்ல அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்ல எந்த ஒரு ஒச்சம் இல்லாத குட்டி, வாட்ட சட்டமான நீட்டு போக்கான வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. இது நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. இன்னைக்கு 23/5/2026 பாருங்க. நம்ம ஒரு லொகேஷன், வேற ஒரு லொகேஷன் எடுக்கிறோம் பாருங்க. நல்ல சூப்பரான லொகேஷனுங்க பாருங்க. தெற்கு வாசலுங்க. தெற்கு வாசல் இருந்து பாருங்க மக்கள் கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நல்ல செம்மையான இருக்குங்க சந்தை. நல்ல ஊருக்கு போயிருக்கு. மக்கள் வெள்ளம் தான், எங்க பார்த்தாலும் மக்கள் மனிதர்கள் தான் தெரியுதுங்க. அருமையா இருக்கு, செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க. இன்னைக்கு 23/5/2026 பாருங்க. இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தை, சனிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. நம்ம பெரிய வேற ஒரு லொகேஷன் வந்து எடுக்கிறோம். நல்ல உங்களுக்கு மக்களுக்கு வியூ காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? முகமது பிலாவி. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? புளியங்குடியில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம தென்காசி மாவட்டம் அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில ஒரு செம்பரி கிடா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல அருமையான கிடா வாங்கிருக்கீங்க. சந்தையில டாப் கிடா இதுதான். செம்ம பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 31,000 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு முடிச்சீங்க? 23,000 ரூபாய்க்கு முடிச்சீங்க. என்ன பயன்பாட்டுக்காக இந்த கிடா வாங்கிருக்கீங்க? தர்மத்துக்காக. நம்ம வந்து ஈது பண்டிகைக்காக தர்மத்துக்காக வாங்கிருக்கீங்க. அழகான கிடா. நம்ம செம்பரியில பொட்டாட்டு கிடா வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் பொட்டாட்டு கிடா வாங்கிருக்கீங்க. இது வெயிட்னா எவ்வளவு வெயிட் இருக்கு எடை? வரும். அப்போ வாங்கின விலைக்கு ஆடு பெருமா? அழகா இருக்கு பாருங்க. சரி அழகான குட்டி. நம்ம எட்டயபுரம் சந்தையில செம்பரி பொட்டுக்கடை வாங்கிருக்கீங்க பாருங்க. நம்ம புளியங்குடியில இருந்து வந்திருக்காங்க நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நம்ம தேடி பிடிச்சு சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகான கிடா, செம்மையா நம்ம பொட்டாட்டு கிடா வாங்கிருக்கீங்க. தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேர் தம்பி? கௌதம். அப்பா வந்திருக்காங்களா? என்ன நீங்க உங்க பேர் என்ன? அப்பனசாமி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பி வெங்கடேஸ்வரம். அது எங்க? அருப்போட்ட பரவலி. அங்க இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஒரு சின்ன கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. அப்படியே கீழே இருங்க பாப்பா. கீழே இறக்கி கீழே வைங்க. நல்லா பாருங்க, நல்ல குட்டிங்க, இளங்குட்டி. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த இளமையான குட்டி பாருங்க. அழகா இருக்கு. பிறந்த ஒரு 2 நாள் 3 நாள் குட்டி தான். இன்னும் பாருங்க சொப்பு குட்டி கூட வரல. நல்ல அருமையான குட்டி வாங்கிறீங்க. இந்த சந்தையில இந்த குட்டி எவ்வளவு வாங்கினீங்க? 1200 ரூபாய்க்கு வாங்குறீங்க. என்ன விலை சொன்னாங்க? 1500 ரூபாய் சொல்லி 1200 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆடுக்கு குட்டி கடை வந்து கிடா மாதிரி வாங்கிறீங்க. வளர்க்கறதுக்காக வாங்கிறீங்க. ஆமா. இது எத்தனை மாசம் வளர்த்தா பெரிய ஆடா வரும்? இது ஒரு 6 மாசம் மேல ஆகும். நல்லா அருமையான கிடா மாதிரி வாங்கிறீங்க. இது என்ன ராகம் தெரியுமா? என்ன ராகம்? கிடா குட்டி, கொடியாட்டு குட்டியில கரும்பு வாங்கிறீங்க. அழகா இருக்கு. நல்லா செம்மையா பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா நல்லா கியூட்டான குட்டிங்க. அழகா இருக்கு. சந்தைக்கு உள்ள இருக்குங்க. சந்தைக்கு உள்ள இருந்து வீடியோ எடுக்கிறோம். செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு எட்டயபுரம் ஆட்டு சந்தை பாருங்க. வெள்ளாட்டு கடை நிறைய வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் சந்தைக்கு ஆடுகள் நிறைய வந்திருக்கு பாருங்க. செம்மையா இருக்கு. கூட்டம் நல்லா செம்மையா இருக்குங்க. இன்னைக்கு எட்டயபுரம் சந்தைக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. வணக்கம். உங்க பேர் என்ன பேருண்ணே? காசிராஜ். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? சாத்தூர் பக்கத்துல முத்துலிங்காபுரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா வாங்கிருக்கீங்களா, குடுக்க வந்தீங்களா? வாங்கிருக்கீங்க பாருங்க. அழகா இருக்கு பாருங்க. நல்ல கிடா, செம்மையா இருக்கு. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? சந்தையில எவ்வளவு சொல்லி எவ்வளவு வாங்கினீங்க? 17,000 சொல்றீங்க. சரி 17. அப்ப ஆடு விற்க வந்திருக்கீங்க. கிடா வந்து குட்டி கொடுக்க வந்திருக்கீங்க. 15,000 கொடுத்துட்டீங்க. அப்ப வியாபாரத்தை முடிச்சிட்டீங்க. 15,500 ரூபாய்க்கு முடிச்சிட்டீங்க. அழகான குட்டி. இது எத்தனை பல்லு கிடானே? 2 பல்லு. 2 பல்லு தான். அழகா இருக்கு பாருங்க. சும்மா சூப்பரா இருக்கு. இது என்ன ராகம் தெரியுமானே? கன்னி ஆடு. கன்னி கிடாமரி. கன்னி கிடாமரி. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. நல்லா அடிப்பொலியா. அண்ணன் வந்து நம்ம சாத்தூர் பக்கத்துல முத்துலிங்காபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. செம்மையான குட்டி கிடா குட்டி கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரம் பண்ணிட்டாங்க. வியாபாரம் முடிஞ்சிச்சான். 17,000 ரூபாய் சொல்லி 15,500 ரூபாய்க்கு முடிச்சிட்டாரு. செம்மையா இருக்கு பாக்க. அழகா இருக்கு. செம்ம சூப்பரான கிடாங்க. அழகா இருக்கு. பாருங்க. நம்ம தென்காசி மாவட்டம் வடகரில இருந்து வந்திருக்காங்க பாருங்க.
எல்லாமே வடகரை. இன்னைக்கு எல்லாமே வடகரை பாருங்க, சும்மா சூப்பரான கடாங்க. எல்லாம் கடா மாதிரி தான், பெரிய பெரிய கடா. இதுல வந்து கொடியாட்டு கடாங்க, எல்லாம் பெரிய கடா பாருங்க. நம்ம அப்படி செம்பரி இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு செம்பரி குட்டி, செம்பரி கடா மாதிரி இருக்கு. சொன்ன சூப்பரா. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? முகமது அனிபா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? தென்காசி மாவட்டம் வடகர்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு கிடாமரி வாங்கிருக்கீங்க. இது உள்ள எத்தனை கிடாமரி இருக்கு? 13 என்ன இருக்கு? 13 கிடாமரி, எல்லாமே பெரிய பெரிய கிடா வாங்கிருக்கீங்க பாருங்க. அப்புறம் பாருங்க கீழே 2 கிடா பெரிய. எல்லாமே என்ன ரகம் வாங்கிருக்கீங்க? எல்லாமே கொடியாடு, எல்லாமே கொடியாடு குட்டியில கொடியாடு ரகம் வாங்கிருக்கீங்க. புளியம்போரு, கரும்போரு, செவலப்போரு, செம்போரு, வெள்ளப்போரு, வெள்ளப்போரு, கண்ணி, பலதரப்பட்ட கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, நம்ம செம்மையா இருக்கு. ஒவ்வொரு கிடாமரி என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்க? கிடைச்சிருக்கு. இது 35,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. இது 28,000. இந்த கடா வந்து 28,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிடாவும் ஒவ்வொரு ரேட்ல வாங்கிருக்கீங்க, ரேஞ்சை பொறுத்து வாங்கிருக்கீங்க. இது கிடா எத்தனை பல்லு கிடான்னு? 6 பல்லு கிடா. அருமையா இருக்கு, நம்ம சூப்பரான கிடாவா இருக்கு பாருங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தையில நல்ல டாப் கிடா. இது என்ன பயன்பாட்டுக்காக கிடாமரி எல்லாம் வாங்கிருக்கீங்க? பக்ரீத் பண்டிகைக்காக. நல்ல செம்மையா 13 கிடாமரிங்க. நம்ம தென்காசி மாவட்டம் வடகர்ல இருந்து வாங்கிருக்கீங்க. ஒவ்வொரு கிடாமரி ஒவ்வொரு ரேட் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்ம சூப்பரான கிடாமரி. எல்லாமே வியாபாரி கடை அப்படி வாங்கிருக்கீங்க. நல்ல அழகான கிடாங்க. எல்லாமே கொடியாட்டு குட்டியில ஒவ்வொரு ரகம் வாங்கிருக்கீங்க. சந்தையில தேடி பிடிச்சு தேடி ஒவ்வொரு கிடாவும் தேடி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. நல்ல செம்மையான கிடாங்க. எட்டயபுரம் ஆட்டு சந்தைங்க, எட்டயபுரம் ஆட்டு சந்தையில ஆட்டு சந்தையில வாங்கிட்டு போறாங்க. செம்மையான கிடாங்க. ஒவ்வொரு கிடாவும் பெரிய கிடா. நல்லா பார்த்து தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு. எல்லாமே கொடியாட்டு கிடாங்க. அப்படி செம்பரி கிடா ஏரியா ஃபுல்லா பாருங்க. எல்லாமே வடகரை, தென்காசி மாவட்டம். பெரிய பெரிய கிடாங்க பாருங்க. என்ன நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? தென்காசி மாவட்டத்துல வடகர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்க பேரு என்ன பேருண்ணே? ட்ரிபிள் ஃபைவ் அப்படிங்கிறீங்க. அழகா பாருங்க. நம்ம எட்டயபுரம் சந்தையில கிடாமரி வாங்கிறீங்க. என்ன உள்ள எத்தனை கிடாமரி இருக்கு? உள்ள வந்து 10 குட்டி கிடக்கு. 10 கிடாமரி இருக்கு. வெள்ளாட்டு கிடா இருக்கு. எல்லா வண்டியிலும் நம்ம பெரிய, அதுவும் நம்ம அதுல எத்தனை கிடாமரி இருக்கு? 10 குட்டி கிடக்கு. 10 பெரிய பெரிய கிடா. ஒரு 15 குட்டி கிடக்கு. எல்லாம் பெரிய பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. அதுல ஒரு 15 கிடக்கு. அதுல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிடாமரி வாங்கிருக்கீங்க. இந்த இடத்துல 50 கிடா பெரிய கிடா வாங்கிருக்கீங்க. என்ன விலைக்கு வாங்கினீங்க? என்ன விலைக்கு? இது வந்து 40 ரூபா சொன்னா. சரி, 27 ரூபா முடிச்சிருக்கீங்க. 40,000 சொல்லி 27,000 ரூபாய் வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம எல்லாமே பண்டிகைக்காக வாங்கிருக்கீங்க பாருங்க. நல்ல பெரிய பெரிய கிடா. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கொடியாட்டு குட்டி வாங்கிருக்கீங்க. கரும்போரு, செவலப்போரு, புளியம்போரு, அந்த மாதிரி ரகங்கள். நல்லா இந்த இடத்துல ஒரு 50 கிடாம இருக்கீங்க. நம்ம தென்காசி மாவட்டம் வடகர்ல இருந்து இருக்காங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. ஒவ்வொரு கிடாம அருமையா நல்ல சந்தையில தேடி பிடிச்சு வாங்கிருக்கேங்க. தேடி வாங்கிருக்கேங்க. அதான் அழகான சுத்தி. தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு? நாகராஜன். எங்க இருந்து வர்றீங்க? மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு ஆடு வாங்க வந்தீங்க, கடா வாங்க வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை கடா எதுவும் அமைஞ்சுதா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்க. நம்ம சரி, நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தை பார்த்து வந்திருக்கீங்க. யூடியூப் சேனல் பார்த்து வந்திருக்கீங்க. நம்ம எட்டயபுரத்துல கிடா குட்டி வாங்கி வந்திருக்கீங்க. அழகான என்ன எவ்வளவு விலையில? 25 ரூபா அந்த மாதிரி விலையில வாங்க வந்திருக்கீங்க. சரி, ஆடு கிடா எது பாத்தீங்களா? அமைஞ்சுதா? பாத்துக்கிட்டே இருக்கீங்க. கிடா குட்டி வாங்குறதுக்காக வாழ்த்துக்கள். வாங்க பாருங்க. சந்தை நல்லா பெரிய சந்தையா இருக்கு. அது வரைக்கும் சரி, எட்டயபுரத்துல இது பெரிய சந்தை, தூத்துக்குடி மாவட்டத்துல. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சக்திவேல் முருகன். நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில கிடா குட்டி குடுக்க வந்தீங்களா வாங்க வந்தீங்களா? குடுக்க வந்திருக்கீங்க, விற்க வந்திருக்கீங்க. பாருங்க அழகான கிடா, செம்பரி கிடால நம்ம சூப்பரான கிடா வச்சிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் ஆட்டு சந்தையில வந்த கிடால டாப் கிடாங்க. என்ன இது என்ன ரகம்? கொடியாட்டு குட்டி. கொடியாட்டு குட்டி 6 பல்லு கிடா, 4 பல்லு கிடா. அருமையா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. நீட்டா நல்ல நீட்டு போக்கான குட்டி கிடா. சரியா இருக்கு, கலரு அழகா இருக்கு பாருங்க. இது கிடால என்ன விலை சொல்றீங்க? 35,000 சொல்றீங்க. கேள்வி எதுவும் கேக்குறாங்களா? 31 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கூட 500 ரூபா கூட கொடுக்கலாம் அப்படிங்க. அழகா இருக்கு, அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. மொத்தமான நல்ல நீட்டு போக்கான குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம எட்டயபுரம் சந்தை கொண்டு வந்துருக்காரு. நல்ல அழகான குட்டிங்க, செம்மையா அண்ணன் கொண்டு வந்துருக்காங்க. சூப்பரான குட்டி. நம்ம கொடியாட்டு குட்டியில புளியம்போர் ரகம். புளியம்போர் அதான் கொடியாட்டு குட்டியில புளியம்போர் வாங்கிருக்கீங்க, கொண்டு வந்துருக்காங்க. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம எட்டயபுரம் சந்தையில வரிசையா அப்படியே ஒண்ணு போல அடிக்க வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா கியூட்டான இருக்குங்க. பாருங்க, ஒரே கலர் கயிறுல அண்ணன் ஒரு 10 ஆடுங்க, 10 ஆடு
பிடிச்சிருக்காரு. நல்லா செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு.